சங்ககாலம் பழந்தமிழ் அரசவை அதியன் என்ற மன்னன் ஆட்சி புரிகிறான். எவருக்குமே கிடைக்காத அரிய நெல்லிக்கனி அதியமானுக்கு கிடைக்கிறது. அவன் அதை தான் உண்ண விரும்பவில்லை. அது இறப்பை ஒத்தி போடுகிற மருந்து, மரணத்தை வெல்லுகிற மருந்து. அதை தான் உண்ணாமல் தமிழ் மூதாட்டி ஔவைக்கு தருகிறான். எதற்காக? அந்த மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கல்ல, அரும் தமிழ் இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு தருகிறான். இங்கேதான் நம்முடைய தமிழ் மொழியை, இலக்கிய உலகத்தை அரண்மனைகள் அடைகாத்து தந்தன, அரசவைகள் அடைகாத்து தந்தன. அங்கிருந்து புறப்படுகிறோம். 7ஆம் நூற்றாண்டு மதுரையிலே ஒரு சொற்போராட்டம் நடைபெற இருக்கிறது. ஒரு முனையில் திருஞான சம்பந்த பெருமான் இருக்கிறார், மறுமுனையில் சமணர்கள் இருக்கிறார்கள். இந்த போரில் யாருக்கு வெற்றி, இந்த சொற்போராட்டத்தில் யாருக்கு வெற்றி என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. அதற்கு சேக்கிழார் தேர்தல் ஆணையத்தைப் போல நடுவுநிலையோடு பதில் கொள்கிறார். செழுந்தமிழ் வழக்கு அயல் விளக்கின் துறை வெல்ல இருக்கிறது என்று சொல்லுகிறார். உலகத்தில் ஒரு மொழியை காத்த பெருமை ஒரு சமயத்துக்கு இருக்குமே ஆனால், ஒரு சமயத்தை காத்த பெருமையும் ஒரு மொழிக்கு இருக்குமே ஆனால், அது தன்னார் தமிழ்மொழி ஒன்றுக்குத்தான் இருக்க முடியும். இங்கேதான் நம்முடைய சமய உலகத்தை தமிழ்மொழி காத்தது. அங்கிருந்து புறப்படுகிறோம். 20ஆம் நூற்றாண்டு நாடு விடுதலை போராட்டத்தை சந்திக்கிற தருணம். கஞ்சி குடிப்பதற்கிழார், அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவும் விழார். பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்தே, உயிர் துடிதுடித்தே செத்து மடிகின்றாரே, இவர் துயர்தனை தீர்க்க ஓர் வழியில்லையோ என்று அழுது புலம்பிய மக்களை பார்த்து, வினாக்குறியைப் போல வளைந்து கிடந்த மக்களை பார்த்து, ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்க அச்சப்பட்டு கிடந்த மக்களை வியப்புக்குறியாய் மாற்றி காட்டினான். அடிமை தலையை அறுத்தெறிவதற்கு பாடுபட்டான். பாட்டுக்குரு புலவன் பாரதி. அவன் காலத்தில் நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு தமிழ் தன்னை தாரை வார்த்தது. அங்கிருந்து வருகிறோம். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் வருகிறான். ஏட்டை எடுக்கின்றான், கவிதை ஒன்றை வரைந்தெடு துடிக்கின்றான். பாடுபொருள்கள் பல படையெடுத்து வருகின்றன. எதை பாடுவது எதை விடுவது அவனுக்குள் ஒரு தடுமாற்றம். காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஊவியம் தீட்டுக என்றுரைக்கும். பசுந்தொகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதில் மேற்றிசையில் வீடும் மாணிக்க பருதி காட்சி தரும். வீரர்கள் வருவார்கள், எங்கள் வெற்றி தோள்களை பாடுங்கள் என்பார்கள். பெண்கள் வருவார்கள், எங்கள் உயிரன்பினை சித்திரம் செய்க என்பார்கள். ஆனால் எந்த பொருளும், இந்த எந்த கருத்தும், எந்த சிந்தனையும் புரட்சி கவிஞரின் கவிதையின் கருப்பொருளாக அமையவில்லை. அதற்கு மாறாக அழுகின்றார், துன்பப்படுகிறார், துயரப்படுகிறார். எதற்காக? என் தமிழ் மக்கள் உறங்கி கிடக்கின்றார்களே என்று துன்பப்படுகிறார் புரட்சி கவிஞர். எப்படி இந்த மக்கள் உறங்கி கிடக்கிறார்கள்? உழைப்பின் களைப்பால் சளைப்பால் உறங்கி கிடக்கிறார்களா? இவர்கள் உறக்கம் உடல் சார்ந்ததா? இல்லை, இவர்கள் அறியாமையால் உறங்கி கிடக்கிறார்கள். இவர்களின் அறியாமைக்கு ஆணிவேர் எது? அறியாமையின் ஆணிவேர் கல்லாமை. இவர்கள் படிக்காமல் இருக்கிறார்கள். இதற்கு என்ன தீர்வு? புரட்சி கவிஞரே சொல்கிறார். இன்பத் தமிழ்க்கல்வி எல்லோரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் உண்டாகும் என்று சொல்கிறார். சுகம் உண்டாவதற்கான வழி கற்பதுதான், தமிழ் வழியில் கற்பதுதான் என்று சொல்கிறார். இப்போது நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு காலத்தில் அரண்மனை வாசம் செய்த அருமை தமிழ்மொழி, இன்னொரு காலகட்டத்தில் ஆலய வாசம் செய்த பக்தி மொழி, இன்னொரு காலகட்டத்தில் நாட்டு விடுதலைக்கு தன்னை தாரை வார்த்த, தேச விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணித்த தேசிய மொழி, இன்னொரு காலத்தில் அருந்தமிழ் மக்களின் அறியாமையை தட்டி எழுப்ப புறப்பட்ட அருமை தமிழ்மொழி. இந்த நிலையிலேதான் நாம் எண்ணி பார்க்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு இலக்கியம், ஒரு அறநூல்
எந்த சமயத்தின் அடையாளத்தையும் தாண்டி எல்லா சமயங்களுக்கும் பொதுமையாய், எந்த அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் வெண்சாமரம் வீசாமல் உலக மானுடத்திற்காகவே பாடப்பட்ட அறநூல் ஒன்று இருக்குமேயானால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இந்த நிலையிலேதான் இப்போது நாம் திருக்குறள் சிந்தனைகளை தொடர்கிறோம். அன்புக்குரியவர்களே, சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சென்று வந்தார். இந்தியாவின் ஆன்மீகத்தை உலகத்திற்கு அடையாளம் காட்டிவிட்டு வந்தார். தாய்மண்ணில் அவர் கால் வைக்கிற போது அவரை கேட்டார்கள், கேள்விகளால் துளைத்தார்கள். மேலை நாட்டின் வாழ்க்கை தரத்தை பார்த்தீர்களா? நம் நாட்டு மக்களின் நிலையை பார்க்கிறீர்களே, ஏழ்மை நிலையில் வறுமை நிலையில் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்கு என்ன வழி என்று கேட்டார்கள். சுவாமி விவேகானந்தர் அருமையாய் சொன்னார், தாழ்ந்து கிடக்கிற என் தேசத்து மக்களை பார்க்கிற போது நான் கலங்கி கண்ணீர் வடிக்கிறேன். தாழ்ந்த நிலையில் இருக்கிற என் மக்கள் உயர்வதற்கான ஒரே வழி கல்வி. கல்வி கல்வி ஒன்றுதான் இந்த தேசத்தை உயர்த்த முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் முழங்கினார். ஆன்மீகத்தின் தளத்தில் நின்று கொண்டு மேலை நாடுகளுக்கு சென்று வந்து பரந்துபட்ட அறிவோடு ஞானத்தோடு உலக மக்களின், தேச மக்களின் அடிமைத்தனத்தை அறுத்தறிவதற்கும் அறியாமை இருளை அகற்றுவதற்கும் கல்விதான் வழி என்று சொன்னார். அதைத்தான் பாரதி சொன்னான். எது புண்ணியம் என்று கேட்டபோது ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம் என்று சொன்னான். அந்த நிலையிலேதான் நாம் எண்ணி பார்க்கிறோம். இப்பொழுதெல்லாம் நமக்கு நிறைய சந்தேகங்கள். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. செல்போன்கள், சின்னத்திரைகள், வாட்ஸ்அப்புகள், ஃபேஸ்புக்குகள் என்று நிறைய அறிவியல் தகவல் தொடர்பின் வளர்ச்சி வந்துவிட்டது. ஆனாலும் சந்தேகம் தீர்ந்த பாடில்லை. எல்லா சந்தேகங்களையும் தீர்ப்பதற்கு என்ன வழி? திருவள்ளுவர் தான் தெளிவாய் சொன்னார். எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிற திறவுகோல் இதுதான் என்று அறுதியிட்டு சொன்னார். எப்போதும் திருவள்ளுவர் நெகிழ்ந்து சொல்லுவார், மகிழ்ந்து சொல்லுவார். ஆனால் ஆணையிட்டு சொல்வது ஒரே இடத்தில்தான், மனிதகுலமே, உன் சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒற்றை வழி இதுதான், கற்க, கசடற கற்க என்று ஆணையிட்டு சொல்கிறார். கசடற கற்பது மட்டுமல்ல, கற்றதன் வழியில் நிற்க என்றார். கற்றதன் வழியில் இன்றைய இளைய தலைமுறை செயல்படுகிறதா? இந்த கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஒரு கிராமப்பகுதி, ஒருவன் ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டு போகிறான். ஆட்டு மந்தை மேய்ப்பவன் தன்னுடைய ஆட்டு மந்தை மேய்க்கிற தொழிலிலேயே கவனமாய் இருந்தான். பக்கத்தில் ஒரு படித்த இளைஞர் அவனிடம் பேச்சு கொடுத்தான். அவன் கையில் மடிக்கணினி இருந்தது. படித்த இளைஞரிடம் மெதுவாய் கேட்டான், ஏப்பா அவன் மந்தையில் எவ்வளோ ஆடுப்பா? அதற்கு அவன் எதுவும் பேசவில்லை. தன் ஆடுகளை மேய்ப்பதிலேயே மேய்ப்பன் கவனமாய் இருந்தான். இவன் விடவில்லை, துளைத்தெடுத்தான். சரி, உனக்கு கணக்கு தெரியல போல, அந்த கணக்கை நானே சொல்கிறேன். அந்த கணக்கை நான் சரியாக உன் மந்தை ஆட்டு கணக்கை சரியாக சொன்னால் எனக்கு நீ ஒரு ஆடை பரிசாக தரணும். இவனே கேள்வியும் கேட்டு இவனே பதிலும் சொல்லிட்டான். புவியின் வரைபடத்தை வட்டமிட்டான், மந்தையை குறுக்கிட்டான், கணக்கிட்டான். உள்ளே இருந்து ஒரு சீட்டு வந்தது. மடிக்கணினியிலிருந்து 1632 ஆடுகள் என்று கணக்கு வந்தது. எப்பா உன் கணக்கு இதுதான்ப்பா ஆட்டு கணக்கு, சரியாக சொல்லிட்டேன்ல, அதுக்கு நான் ஒரு ஆட்டை எடுத்துக்கிறேன் என்று 1632 ஆடுகள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆட்டை அவன் தூக்கி கொண்டு போனான். இப்போ தான் ஆடு மேய்ப்பவன் பேச ஆரம்பித்தான். கொஞ்சம் நில்லு தம்பி, என் ஆட்டு கணக்கு எனக்கு எப்பயும் தெரியும். தூக்கத்தில் கூட என்னை தட்டி எழுப்பி கேட்டால் என் கணக்கை கரெக்டாக சொல்லுவேன். ஒரு ஆடு காணாமல் போனால் என் தூக்கம் தொலைந்து போகும், பசி பறந்து போகும். ஆடு கிடைத்தால்தான் பசியாறுவேன், கண்ணையறுவேன். இதுக்கு இந்த மடிக்கணினி, என்னோட ஆட்டுக்கணக்கை கணக்கு பார்க்குறதுக்கு இந்த மடிக்கணினி வேண்டாம் தம்பி, நானே சொல்லிடுவேன். ஆனால் இப்போ நீ ஒரு ஆடுன்னு சொல்லி தூக்கிட்டு போறியே பரிசா, அது ஆடு இல்லைப்பா, நான் வளர்க்குற நாய்க்குட்டி, அதை கீழே இறக்கி விடு என்றான். இப்படித்தான் படிப்புக்கும் கற்பதற்கும் கற்பதை ஏற்று செயல்படுவதற்கும் உள்ள முரண்பாடுகள். ஒரு எம்ஏ படித்த இளைஞன் பட்டம் பெற்ற கையோடு ஊருக்கு வந்தான். தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று தன் கிராமத்தை வேறு பார்வையில் பார்த்தான். தன்னை ஆளாக்கிய கிராமம், வளர்த்த கிராமம், இப்போது அவன் பார்வை பட்டம் கிடைத்தவுடன் புதிய பார்வையாக மாறிவிட்டது. ஆகாயத்தில் பறக்க ஆரம்பித்தான். மண்ணில்
அவன் கால்கள் பதிவதற்கே மறந்து விட்டன. அந்த நேரத்தில் அவன் ஒரு எண்ணெய் ஆட்டுகிற செக்கை பார்த்தான். 2 மாடுகள் அந்த செக்கில் சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஒரு முதியவர் அதிலிருந்து எண்ணெயை எடுத்து கொண்டிருந்தார். இவன் பேச்சு கொடுத்தான். ஐயா, மாடு சுற்றி வருதே, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பாட்டுக்க வேறு வேலை பார்க்குறீங்க, எண்ணெய் எடுத்துக்கிட்டுறீங்களே. இல்லை தம்பி, மாட்டு கழுத்தில் மணி இருக்குது, அது சுற்றி வர்ற சத்தத்தில் நான் சுற்றி வருதுன்னு தெரியும். நின்றுச்சுன்னா நான் ஒரு அதட்டு போடுவேன், திரும்ப சுற்றும். இப்போ திரும்ப கேட்டான், மாடுகளின் கழுத்தில் மணி ஒலிக்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்கிறீங்களா மாடு நடக்கிறத? சரி, அது நின்ற இடத்துல நின்று தலையை மட்டும் ஆட்டினா உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போது அந்த பெரியவர் அந்த இளைஞனை முறைத்து சொன்னார். தம்பி, மாடெல்லாம் அப்படி செய்யாதுப்பா. ஏங்கய்யா? அது எம்ஏ படிக்கலப்பா. இப்படித்தான் கற்றவன் கற்றதை கேட்டவன், கேட்டதை சிந்தித்தவன் சிந்தித்த பாதையில் செயல்பட மறுத்தால் அவன்தான் பேதையின் பேதை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். யார் ஒன்றும் அறியாதவன், யார் முட்டாள், படித்தும் படிக்காதது போல, கற்றும் கற்காததைப் போல, தெரிந்தும் தெரியாததைப் போல எவன் செயல்படுகிறானோ அவன்தான் முட்டாள். அந்த முட்டாள்களை பார்த்துத்தான் பாரதி ஆவேசப்படுகிறான். படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான், ஐயோ என்று போவான் என்று சபிக்கிறான். இந்த சமூகத்தில் கற்றவர்கள் தான் பெற்ற கல்வியை சமூகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் தீர்க்கமாக சொல்லுகிறார். கவியரசர் கண்ணதாசன் அருமையாக ஒரு கவிதை பேசுவார். கடவுளோடு பேசுவார். கடவுளுக்கும் அவருக்கும் கேள்விகள். கடவுளிடம் கவிஞர் கேட்கிற கேள்வி, பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன். கடவுள் பதில் சொன்னார், பிறந்து பார். இறப்பினில் வருவது யாதென கேட்டேன். கடவுள் பதில் சொன்னார், இறந்து பார். மனையாள் சுகமனில் யாதென கேட்டேன். கடவுளின் பதில், மணந்து பார். இப்போது கவிஞர் கேட்கிறார், எல்லாவற்றையும் அனுபவித்து அறிவதுதான் வாழ்வியனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அந்த ஆண்டவன் அருகே வந்து அமைதியாய் சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவம் தான், பட்டறிவு தான் இந்த சமூகத்தை வாழ வைக்கிறது. இதைத்தான் விஞ்ஞானிகள் சொன்னார்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் சேல்ஸ், இட் இஸ் அவைலபிள் ஒன்லி த்ரூ தி எக்ஸ்பெரிமெண்ட். ஆய்வுக்கூடத்திலே கண்டறிகிற முடிவுகள் எந்த கடைவீதியிலும் விலைக்கு பெறப்படுவதல்ல. அது வேர்வையின் விளைச்சல், உழைப்பின் பிரசவம். அந்த நிலையில்தான் திருவள்ளுவர் தெளிவாய் சொல்கிறார், அறிவு அற்றம் காக்கும் கருவி என்கிறார். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு பட்டம் பெற்றுவிட்டால் நாம் அறிஞர் என்று நினைக்கிறோம். அரங்கத்தில் அருமையாக பேசிவிட்டால் நாம் தான் அறிஞர் என்று நினைக்கிறோம். சில நூல்களை பதிப்பித்து விட்டால் நாமே மேதை, அறிவு ஜீவி என்று நம்புகிறோம். ஆனால் திருவள்ளுவர் எது அறிவு என்பதற்கு சரியான விளக்கத்தை தருகிறார். மனித குலத்திற்கு நேற்று துன்பம் இருந்தது. துன்பம் ஒரு கட்டத்தில் சுனாமியாக வந்தது, இன்னொரு கட்டத்தில் கொடும் கொரோனாவாக வந்தது. துன்பம் எப்போதும் தொடர்கதையாய் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நேற்று எது நம்ம மனித குலத்திற்கு துன்பமாக இருந்ததோ அந்த துன்பத்தை எது மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு. நேற்றைய துன்பம் இன்று இன்பமாக மாறுகிறது என்றால், இன்பமாக மாற்றுகிற திசை நோக்கி எது பயணம் செலுத்துகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு. நாம் பார்க்கிறோம், மின்சார ஒளிவிளக்கு கண் கூச வைக்கிறது. ஆனால் அந்த ஒளிவிளக்கை கண்டறிவதற்காக ஒருவன் பகலை இரவாக்கி இரவை பகலாக்கி உழைத்தான். நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பத்திற்காக 10,000 தடவை முயற்சி செய்தான். 10,000 தடவையும் தோற்றுப்போனான். 10,000வது முறைதான் நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உரசிக்கொள்கிற அரிய சந்தர்ப்பம் வாய்த்தது. முதல் மின்சார ஒளிவிளக்கு ஒளி வீசுகிற அற்புத காட்சி. பக்கத்தில் படுத்திருந்த மனைவியை தட்டி எழுப்பிச் சொன்னான், பார், உலகத்தின் முதல் மின்சார ஒளிவிளக்கு ஒளி வீசுகிற காட்சியை பார். அவன் மனைவி கண்களை கசக்கிச் சொன்னாள், கண் கூசுகிறது, இந்த விளக்கை அணைத்துவிட்டு படு என்றாள். இப்படித்தான் அறிவுஜீவிக்கு கிடைத்த பாராட்டு. காலம் முழுவதும் அறிவுஜீவிகள் பாராட்டப்பட வேண்டும் என்றுதான் சமூகம் நினைக்கிறது. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற மகத்தான விஞ்ஞானிதான் அந்த மின்சார ஒளிவிளக்கை கண்டறிந்தவன். ஒரு முறை அவன் ஆய்வுக்கூடம் எரிந்தது.
எரிந்த கூரைக்கு மேலே ஆகாயம் தெரிந்தது. ஆனந்தப்பட்டான். தன் மகனை அழைத்தான். உன் அம்மாவை அழைத்து வா. நம் ஆய்வுக்கூடம் எரிந்த காட்சியை பார்த்தால் அவள்தான் ஆனந்தப்படுவாள் என்றான். எல்லோரும் கேட்டார்கள், உங்களது அரிய கண்டுபிடிப்புகள் எரிந்து விட்டதே, இதற்காக நீங்கள் வருத்தப்படவில்லையா? அடக்கமாய் சொன்னான், நேற்று வரை நான் கண்டறிந்த தவறுகள்தான் எரிந்து போயிற்று. இன்று நான் புதியன காண புறப்படுவேன் என்றான். அதற்கு பிறகுதான் 1700 கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். தொடர் முயற்சிதான் வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு வழிகாட்டும் என்பதை திருக்குறள் தெளிவாய் சொல்லுகிறது. உலகமே உன்னை உதறி எறியட்டும், உறவுகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகட்டும், நண்பர்கள் கூட நட்டாற்றில் விட்டுவிடட்டும், எல்லா உறவுகளும் நம்மை விட்டுவிட்ட நிலையிலும் நம்மை விட்டு விலகாத உறவு எது என்ற கேள்வியை உலகம் முழுக்க கேட்டார்கள். அதற்கு கிடைத்த ஒரே விடை புத்தகங்கள் 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 என்பதுதான் பதிலாக இருந்தது. புத்தகங்கள் வாசிப்பது என்பது நம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். எப்போதும் கற்க என்கிறார், எந்த சூழ்நிலையிலும் கற்க என்கிறார். அந்த நிலையிலே தான் நாம் எண்ணி பார்க்கிறோம் எத்தனை மேதைகள் தாங்கள் கற்றதை சமூகத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் வாசிப்பில் வேகமாயிருப்பார். சர் ஜான் லூபக் என்பவர் எழுதிய ஒரு புத்தகத்தை வேகமாக வாசித்துவிட்டு நூலகத்தில் திரும்ப கொடுத்து விட்டார். நூலகருக்கு சந்தேகம், இவர் புத்தகத்தை வாங்குகிறார், படிக்கிறாரோ இல்லையோ தெரியவில்லை, திரும்ப கொடுத்து விடுகிறார், படித்தது போல நடிக்கிறார் என்று அவருக்கு எண்ணம். நூலகரின் உள்ளுணர்வை புரிந்து கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவரை அழைத்தார். இந்த புத்தகத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, புத்தகத்தில் உள்ள செய்தியை நான் சொல்கிறேன். சர் ஜான் லூபக் புத்தகத்தினுடைய முழு புத்தகத்தையும் பற்றி சரமாரியான கேள்விகளை நூலகர் கேட்டார். எல்லாவற்றுக்கும் அருமையாக சுவாமி விவேகானந்தர் பதில் தந்தார். அயர்ந்து போனார். சமூகத்திற்காக வாசிப்பவர்கள் தேர்வுக்காக வாசிப்பவர்களை விட வித்தியாசமானவர்கள். அவர்கள் தேர்வுக்காக மதிப்பெண்களுக்காக வாசிப்பதில்லை, சமூகத்தின் மதிப்பை உயர்த்துவதற்காகவே வாசிப்பதை நேசிப்பவர்கள். பேரறிஞர் அண்ணா மரணப்படுக்கையில் இருக்கிறார். நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. யமன் அவரை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறான். அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமான நேரத்தில் தான் படிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தை முடித்து விடுகிறேன், அறுவை சிகிச்சையை ஒரு நாள் ஒத்தி வையுங்கள் என்றார். இப்படியெல்லாம் வாசித்தவர்கள் உண்டு. பகத்சிங் மரணம் அவனை அழைத்து கொண்டிருக்கிறது. தூக்குக்கயிறு போடுகிற தருணத்தில் கூட, சில நிமிடங்களுக்கு முன்பு கூட அவன் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஸ்டீபன் ஹாக்கிங் என்ற மகத்தான விஞ்ஞானி, என்ன அவருக்கு தனிச்சிறப்பு? 15 வயதிலேயே ஸ்டீபன் ஹாக்கிங் பிழைக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் மருத்துவர்கள். அவருக்கு தலைப்பகுதி மட்டும்தான் இயங்கும், தலைக்கு கீழே முழுவதும் இயங்காத பகுதி. அந்த நேரத்தில் இவர் இனி கற்க வாய்ப்பில்லை, படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று பள்ளியும் சொல்லிவிட்டது. ஆனால் 15 வயதில் மருத்துவர்களும் பள்ளிக்கூடமும் கைவிட்டு விட்ட ஸ்டீபன் ஹாக்கிங் 76 வயது வரை வாழ்ந்தார். சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டே உலகத்தின் அறிவு சக்கரத்தை சுழற்றிவிட்டார். அவர் எழுதிய ஒரு புத்தகம், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்த வேகத்திலேயே 1 கோடி பிரதிகள் விற்றுவிட்டது. புத்தகத்தின் விற்பனை வேகம் அதற்கு காரணமல்ல, அதன் கருத்தியல் தாக்கம். இயற்பியல் உலகத்தின் பல மர்ம பிரதேசங்களுக்கு, மர்ம முடிச்சுகளுக்கு அவர் அதில் விடை கண்டிருந்தார். இப்படித்தான் 15 வயதில் கைவிடப்பட்டவர் உலகத்தின் அறிவு சக்கரத்தின் உச்சத்தில் அமர்ந்து இவர்தான் அடுத்த ஐன்ஸ்டீன் என்று பாராட்டுகிற நிலைக்கு உயர்ந்தார். இதுதான் திருக்குறள் காட்டுகிற தெளிவுரை. பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்த ஆள்வினை உடைமைதான் தேவை என்பதை திருக்குறள் தெளிவாக சொல்லும். அறிவறிந்த ஆள்வினை உடைமைக்கு அடையாளம்தான் ஸ்டீபன் ஹாக்கிங் போன்ற மகத்தான விஞ்ஞானிகள். அறிவு எந்த பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும்? அறிவு அன்பின் பாதைக்குத்தான் நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும். ஒரு சின்னஞ்சிறிய சிறுவன் தான் அன்பாய் பிரியமாய் வளர்ப்பதற்கு ஒரு நாய்க்குட்டி வாங்குவதற்கு ஆசைப்பட்டான், செல்ல பிராணியாக வளர்க்க. கடைக்கு போனான். கடையில் விதவிதமான நாய்க்குட்டிகள், பல வண்ணங்களில். பல வண்ண நாய்க்குட்டிகள் அவனை ஈர்க்கவில்லை. ஒரு ஓரமாய் இருந்த ஒரு நாய்க்குட்டி அருகே போனான். அதை மெதுவாக வாஞ்சையாக தடவினான்.
நாய்க்குட்டியை தடவியவுடன் அது அவனிடம் நெருக்கம் காட்டியது, அன்பு காட்டியது. கடைக்காரரிடம் அதை விலைக்கு கேட்டான். அதை விற்க முடியாது என்றார். காரணம் என்ன என்றான். அது ஊனமுடையது என்று கடைக்காரர் சொன்னார். ஊனமுடையது என்று கடைக்காரர் சொன்னவுடன் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்றான். நாங்கள் விற்க மாட்டோம், இதை விஷம் வைத்து கொன்று விடுவோம் என்று கடைக்காரர் சொன்னார். இப்படி சொன்னவுடன் அவன் நல்ல நாய்க்குட்டி என்ன விலை என்று கேட்டான். 100 ரூபாய் என்றார் கடைக்காரர். அந்த 100 ரூபாயை கொடுத்து இந்த நாய்க்குட்டியை தூக்கிச் சென்றான். கடைக்காரர் சத்தமாய் சொன்னார், உனக்கு என்னப்பா பைத்தியமா என்றார். அவன் கால் சட்டையை தூக்கி காட்டினான். அவன் கால் சட்டைக்கு கீழே இரும்பு கம்பிதான் இருந்தது, தசையில்லை, எலும்பில்லை. இப்போது கடைக்காரர் கண்களிலே கண்ணீர் கொட்டியது. அவர் சொன்னார், உன் தேர்வு சரிதான் என்றார். உன் தேர்வு சரிதான் என்று அவர் சொன்னவுடன் நாம் புரிந்து கொள்வது என்ன? திருவள்ளுவர் சொன்னதுதான். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அந்த நிலையை நோக்கி நாம் இன்றைய இளைய தலைமுறை சிந்திக்க வேண்டும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். பிற உயிர் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எண்ணி பார்ப்பதுதான் உண்மையான சமூகத்தின் மேம்பாட்டிற்கான பாதை. அதுதான் அன்பின் பாதை. அதைத்தான் திருவள்ளுவர் தெளிவாய் சொன்னார். எங்கே நம் உயிர் இருக்கிறது? நம் உயிர் அன்பில் இருக்கிறது என்று திருவள்ளுவர் சொன்னார். சிலர் சொல்கிறார்கள், மருத்துவர்கள், நம் உயிர் இதய துடிப்பில் இருக்கிறது என்று. சில மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இரத்த ஓட்டத்தில் தான் நம் உயிர் இருக்கிறது என்று. சில மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நாம் விடுகிற சுவாச காற்றில்தான் உயிர் இருக்கிறது என்று. ஆனால் வான்புகழ் வள்ளுவன் திருவள்ளுவர் சொல்லுகிறார், உளவியல் மருத்துவராய் சொல்லுகிறார், எங்கே நம் உயிர் இருக்கிறது? நம் உயிர் அன்பில் இருக்கிறது என்று சொல்கிறார். அன்பின் வழி அதுதான் உயர்நிலை என்று சொல்லுகிறார். அன்பும் அறிவும் இணைந்து பயணம் செய்வதுதான் மனித குலத்தின் மேம்பாட்டுக்கான பாதை. அதை திருக்குறள் தெளிவாக சொல்கிறது. அன்பும் அறிவும் இணைந்தால் உலகம் அருள்மயமாகும். அன்பும் அறிவும் கைகோர்க்கிற போது உலகம் அருளின் பாதையில் பயணம் செய்கிறது. அன்பும் அறிவும் பிரிந்தால் உலகமே இருள்மயமாகிறது. அறிவும் அன்பும் இணைந்து உலகத்தை ஒளிமயமான பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அதைத்தான் திருக்குறள் தெளிவாக சொல்கிறது. மனித குலத்தில் மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலைக்கு உயர முடியும் என்பதை காட்டுகிறது திருக்குறள். அந்த பாதையிலேதான் காட்டுவெளி பாதையில் நாம் பயணித்தால் கைவிளக்காய், கடல்வெளி பாதையில் நாம் பயணித்தால் கலங்கரை விளக்காய், மலைவழி பாதையில் நாம் பயணிக்கிற போது குன்றின் மேலிட்ட ஒளி விளக்காய் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. திருக்குறள் காட்டும் தெளிவான அந்த ஒளியின் பாதையில் மானுடம் பயணட்டும், மானுடம் பயணிக்கட்டும். கற்காலம் தொடங்கி இக்காலம் வரை மனித குலத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வு காணுகிற திருக்குறள் வெறும் வார்த்தை உரை அல்ல, அது நம் வாழ்க்கையின் உரை. வாழ்க்கையின் உரைதான் திருக்குறள் என்பதை எடுத்துக்கொண்டு மானுடம் எந்த தேசத்தில் பிறந்தாலும், எந்த மொழியை பேசினாலும், எந்த சமயத்தை சார்ந்தாலும் உலக மானுடத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற அறத்தின் ஒளிவிளக்காய் திருக்குறள் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதையில் மானுடம் பயணிக்கட்டும். அனைவருக்கும் இனிய திருவள்ளுவர் தின சிறப்பு நல்வாழ்த்துக்கள். வான் புகழ் வள்ளுவர் பெருந்தகை வாழ்க.